ஒரு குழம்பு சொல்ல போறேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரைச்சி இந்த மாதிரி வடை மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பெரட்ட போறோங்க. வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 6 வெங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி, மாடி தோட்டத்தில் விளைஞ்ச மிளகாய் 1 போட்டுக்கிறேன். ஊற வச்ச துவரம் பருப்பு, ஸ்பூன் தேங்காய், தண்ணி விட்டு மையா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூனு, பருப்பு 3/4 ஸ்பூனு, மாடி தோட்டத்தில் விளைஞ்ச மிளகாய் 1 போட்டுக்கிறேன். மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கிறேன். இப்போ ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் போடுறோம். இப்போ அரைச்சி வச்ச இதை போடுறோம். 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்லே. துவரம் பருப்பு ஊற வச்சு போட்டிருக்கோம், அதனால பச்சை வாசனை போகணுங்க. அளவுக்கு புளிச்ச தயிர் ஒரு 1.5 கப்பு எடுத்துருக்கோங்க. கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறோம். நல்லா கலக்கிக்கோங்க. போடுறோங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், ரொம்ப ஊறினா நல்லா இருக்காது. இப்போ மோரை ஊற்றிடுறோம். சூப்பரான மோர் வடை குழம்பு ரெடி.